கறி 6 ரூபா கேட்டா 800 ரூபா கிலோ. நாளைக்கு சந்தையில பாத்தீங்கன்னா தண்ணி கிண்ணி வச்சு கடை நோட்டமா தெரியும். வர கடை தண்ணி மேய்ச்சலாம் கிடக்குது. அங்க ரேட் அதிகம் சார். ரேட் அதிகம். இங்க வந்து கறி நல்லா இருக்கு. கறி சைஸா இருக்கு. கடை கூட வெறும் வயது கடை எப்படி கடை செலக்ஷன் பண்ணி பிடிக்கிட்டீங்கன்னா தலைச்சேரி ஆடுங்க சாமி கருப்பு கடாயி எப்படி வாங்கினாலும் ஒரு 5 ரூபாயாவது கம்மி பண்ண வாங்கினாதான் அவங்களுக்கு திருப்தி. அவங்க சொன்னாங்க 20+ தான் வருவாங்க. ஆனா எதிர்பார்த்ததை விட கறி 2 கிலோ 3 கிலோ எக்ஸ்ட்ரா. இப்போ 30 கிலோன்னா எவ்வளோன்னா பாருங்க தொடரலை, ஒரு கெடாய் ஒரு பொட்டையாடு ரெண்டும் சேர்த்து வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாளைக்குள்ள சேல் ஆயிரும். வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் ஒரு ஆட்டுப்பட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டுப்பட்டி எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்துலேருந்து வைகுந்தம் போகிற வழியில் இருக்கிற காளிப்பட்டி அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கரட்டுக்காடு அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்டுப்பட்டியோட ஓனர் பேர் பாண்டியன். இவர் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற ஊர்களில் மேய்ச்சல் முறையில் வளர்கிற ஆடுகளை நேரடியாக போய் வாங்கிட்டு வந்து இவரோட பண்ணையில் வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃபங்க்ஷனுக்கு ஆகுது? தேவத்துக்கா? வீடு கிரகப்பிரவேசத்துக்கு அடுத்த நாள் வெட்டுறதுக்கா? சண்டே விருந்து. வெள்ளைமலையும் கரட்டுக்காடு காளிப்புகிரி ரோட்லேருந்து மெயின்லேருந்து 1 கிலோமீட்டர். இந்த ஆடு வளர்ப்பு வந்து எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க? இது 20 வருஷம் பண்ணிட்டு இருக்கு. 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆடு வளர்ப்பு வந்து நல்ல லாபகரமாக இருக்கா? லாபம் இருக்குது. எங்கெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க நீங்கள் ஆடு? மேச்சேரி தரும்புரி. இப்போ நம்மகிட்ட என்னென்ன ஆடுகள்லாம் இருக்குங்களா? தலைச்சேரி ஆடுங்க சாமி கருப்பு கடாயி எல்லாம் வளர்ப்புக்கு சின்ன சைஸ் குட்டி எல்லா வகையான ஆடு இருக்கு. எங்கெல்லாம் வராங்க? எல்லா வகையிலும் வராங்க. திருப்பூர், ஈரோடு, சேலம் இருக்கிற வட்டாரத்தில் எல்லாமே வராங்க. எப்படி கிலோ கணக்கு கொடுக்குறீங்களா? எப்படிங்க? கிலோ கணக்கு தான். கிலோ எவ்வளோங்களா? கிலோ வந்து கடை வந்து 525 ரூபா கருப்பு கடை. இந்த மாதிரி கருப்பு கடை மேச்சேரி கடை. இப்போ செம்மறி இருக்கா நம்மகிட்ட? செம்பரி ஆடு. செம்மறி கிடையாது. தலைச்சேரி ஆடு பிறவைங்க கிலோ 500 ரூபா. கடை வந்து 525. கொட்டை பிறகு வந்து கறிக்கு 450 ரூபாங்க. 450 ரூபா. கறி 6 ரூபா கேட்டா 800 ரூபா கிலோ. 800 ரூபா கிலோ. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் கேட்டால் பண்ணி கொடுத்துருவீங்க. எட்டில் ஒரு 40 கடை இருக்குங்க. 40 கடை இருக்கு. டெய்லி 100 கடை குரலாக இருக்குங்க. போனாலும் வாங்கிக்கலாம். 24 கருப்பு கடை கோயிலுக்கு வரணும்னா எப்போனாலும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாளைக்குள்ள சேல் ஆயிரும். கடை அவித்தி தலை சாப்பிட்டு வளராடுங்க. பண்ண கண்ணா எதுவும் இல்லை. எல்லாம் மேச்சேரி கடை. இது மேச்சேரி கடை. கடை பார்த்தா சாமிக்கு இருக்கு. என்னென்ன கொடுக்குறீங்க நீங்க? தீவனம் சோளத்தட்டுங்க, களைப்பொடி, புண்ணாக்கு தண்ணி. இப்போ நாளைக்கு தானே வச்சிருக்கோம். அதான் வந்து தலை அவித்தி தலை இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. என்ன வாங்கியிருக்காங்க? கடை எடை போட்டுக்கிறேன். எடை போட்டு அப்படியே கொடுத்துறீங்க. எங்க இருந்து வரீங்க? சார் மல்லூர் சார். மல்லூர்ல இருந்து. சரிங்க. என்ன கடாய் வாங்க வந்தீங்களா? ஃபங்க்ஷனுக்காக? எஸ் சார், ஃபங்க்ஷனுக்காக சார். ஓகே. இதுக்கு முன்னாடி வாங்கிருக்கீங்களா இந்த பண்ணையில? ஆமா சார், 2 months பிஃபோர் எங்க வீட்டுக்கு தேவம் ஃபங்க்ஷனுக்காக தேவத்துக்காக வாங்கிருக்கீங்க. அப்ப பரவாயில்ல. அப்ப பரவாயில்லனால சார் இப்ப மறுபடியும் வந்திருக்கீங்க. ஓகே. இன்னொருத்தங்கள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆமா சார். ஓகே, சூப்பர். தேங்க்ஸ் தான் சார் ரெஃபர் பண்ணாங்க. யார் ரெஃபர் பண்ணாங்க உங்களுக்கு? ஏற்கனவே தேவத்துக்கு இங்க வாங்கணும் நல்லா இருக்கு அப்படிட்டு பக்கத்துலயே தெரிஞ்சவங்க இருக்காங்க சார். அதனால இங்க வந்தோம். இப்போ நீங்க சந்தைகள்லாம் போய் வாங்கிருக்கலாம்ல? சார் அங்க ரேட் அதிகம் சார். ரேட் அதிகம். இங்க வந்து கறி நல்லா இருக்கு. கறி சைஸா இருக்கு. கரெக்டா பார்த்து வாங்கிக்கலாம். கரெக்டா பார்த்து பிடிச்சத வாங்கிக்கலாம்ல சார், அதுக்காக. ஓகே. இங்க வெயிட் நல்லா இருக்கு சார். ஷேப்பும் சரி, அது வெட்டும் போது நல்லா கறி கரெக்டா விழுது. கரெக்டா வருது. இவங்க சொல்ற வெயிட் கரெக்டா வருது சார். அவங்க சொன்னாங்க 20+ தான் வருவாங்க. ஆனா எதிர்பார்த்ததை விட கறி 2 கிலோ 3 கிலோ எக்ஸ்ட்ரா தான் சேர்த்து தான் வந்திருக்கு. நல்லா இருந்துச்சு. எத்தனை வாங்கிருக்கீங்க இப்ப? 2 சார். 2 வாங்கிருக்கீங்க. ஓகே. கடா குட்டி 1, ஆண் குட்டி 1, பெண் குட்டி 1. இப்போ விருந்துக்குன்றதுனால 2 மெர்ஜ் பண்ணிடுங்க. அதாவது சாமிக்கு வெட்டுறதுக்காக கெடாவும் கறி பர்பஸ்க்காக பொட்டையாடு. பாருங்க, ஒரு ஆடு வந்து அப்படியே எடை போடுறாங்க. எடை எடுக்கும். அது 25 கிலோ வருது. இதுங்களாண்ணா 25 கிலோ வருதுன்றாரு பாரு. ஆனால் 25 கிலோ உயிரோட கறி எடை எவ்வளோ வரும்? கறி எடைக்கு நம்ம 16 கிலோ கறி கிடைக்கும். 16 கிலோ வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 கிலோ குறையும் இல்லைங்களா? தலை கறியே 16 கிலோ வரும். இப்போ தலையும் கறியோட சேர்த்து தானுங்க. அது வந்து தனி. அது தனி. எல்லாம் வெட்டினா 19 கிலோ கிடைக்கும். 19 கிலோ வரும். இப்போ கடாய்கள் அது போடுறது பிறகு பாருங்க, கரெக்டாக வந்து 30 கிலோ. இது வந்து 20 கிலோ வரும் தாராளமாக. இப்போ 30 கிலோன்னா எவ்வளோன்னா பிறவைக்கு எவ்வளோ சொன்னீங்க? 450. 13,500 ஆச்சு. பிடிக்குது எந்த கடை பிடிக்குது அது வாங்கிக்கலாம். எந்த கடை பிடிக்குது செலக்ஷன் பண்ணி. இங்கே இந்த எடப்பாடியிலேருந்து வரணும்னா எந்த வழிங்கண்ணா? சேலம் போனாதான் நேரு நம்பர்
வாங்கி வந்துடும். இப்போ இங்கே சேலத்துலேருந்து வரணும்னா சேலம் நேரு பைபாஸ் காலிப்டி பெரிய ரோடு உள்ள 1 கிலோமீட்டர் கோணாபுரம் ரோடு. உங்கள் பேருங்கண்ணா? பாண்டியன். இது வந்து கரெக்டுதா? கரெக்டு காடு. கரெக்டு காடு. இந்த ஆட்டுப்பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னா கரெக்டு காடு அப்படின்ற ஊரில் பாண்டியன் ஆட்டுப்பண்ணைன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டுப்பண்ணையோட பேருங்க. ஐயா பேர் பாண்டியன். இவரோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணி கேட்டு கூட வந்து வாங்கிக்கலாம். 24 மணி நேரமும் இந்த மாதிரி கிடாய்கள் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாரு. வெறும் வயது கடை எப்படி கடை செலக்ஷன் பண்ணி குடிச்சிட்டீங்கன்னா கடை எங்கேயும் பார்த்துட்டு இப்படி வாங்கினாலும் ஒரு 5 ரூபாயாவது கம்மி பண்ண வாங்கினாதான் அவங்களுக்கு திருப்தி. அது வந்து நீங்க வந்து தவிர்க்கவே முடியாது இல்லைங்களா? நீங்க என்னதான் இது பண்ணாலும் தங்கமா கொடுத்தாலும் திருப்தி ரவுண்டா கொடுத்துருங்களா? ரவுண்டா நான் போய் எங்க ஐயா எடை போட்டு கொடுத்து 30 கிலோ காலையில நேரத்துல வெறும் வயதுல 25 கிலோ வருதுங்க. 5 கிலோ உதைக்குதுங்க சாட்டி. கடா குட்டியா அதான் 20 சொல்லிட்டாரு. 13 ரூபா வருதுங்க. பிறகு 13 26,500. பாருங்க தொடரல, ஒரு கெடாய் ஒரு பொட்டையாடு ரெண்டும் சேர்த்து 26,500 ரூபாய் ஒரு தவத்துக்காக வாங்கிட்டு போறாங்க. 10 கீழே கடை கொடுப்பாங்களா? கறி கடைக்காரங்க நீங்களும் கறி 900 விற்கிறீங்களா? கொஞ்சம் 800 கடா கறி எல்லாம் 900 விற்கிறீங்க. ஆமா மேச்சேரி கடாங்க ஒரிஜினல் கடாய் நல்லா இருக்குங்க. சொல்லு 23 ரூபா கொடுங்க. 9,200. அதெல்லாம் கேட்க வேணாம். 10 ரூபாய்க்கு பிடிச்சிக்கோங்க. கேட்க மாட்டேங்கிறீங்களா? அவ்வளவு சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. அங்க ரவுண்டு அங்கதான் இருக்குது. டப்புனா வேலைய முடியுது. உங்களுக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும். நாளைக்கு சந்தையில பாத்தீங்களா தண்ணி கிண்ணி வச்சு கடை நோட்டமா தெரியும். வர கடாய் தண்ணி மேய்ச்சலாம் கிடக்குது. ஐயோ எது மனசுக்கு பிடிக்குதோ அதான் ஐயா பிடிக்கலாம். இதுதான் நாம தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆட்டு பண்ணை தோழர்கள் உங்களோட ஆட்டு பண்ணை விளம்பரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த சந்தை வீடியோக்குள்ள சந்திப்போம். நன்றி, வணக்கம்.